அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? இதைத்தாங்க. எதுவா வாங்க வாங்க பார்க்கலாம் எதுன்னு. இதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா 5 காய் இருக்குது. அதில் வந்து 2 வந்து நல்ல அதாவது ஃப்ரூட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. எல்லோ கலர் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பறித்து வச்சோம்னா நம்மளுக்கு ஃப்ரூட் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு சுவையாக இருக்கும். அதனால் நான் இந்த 2 ஃப்ரூட்டை வந்து இன்றைக்கி வந்து நான் அறுவடை பண்ண போகிறேங்க. பாருங்கள், இதை விட நல்லா விடலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக. ஏன்னா நம்ம வந்து அணில் வந்து ஆல்ரெடி நான் அறுவடை பண்ணதில் உங்களுக்கு காமிச்சது தாங்க. அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அணிலெல்லாம் வந்து காயாக இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து அதோட வாசனை தெரிஞ்சிடும் போல் வந்து கடிச்சிட்டாங்க. காயாக இருக்கும்போதே முத்தின ஸ்டேஜ்லேயே கடிச்சிட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி முத்தினதுமே நான் வந்து 2 ஃப்ரூட்டை வந்து அறுவடை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணுறேங்க. நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணுங்க. ஸோ நான் வந்து அறுவடை பண்ணிட்டேன். பாருங்கள், கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த க்ரீன் மாதிரி ஒரு எல்லோ கலர் வருது லைட்டாக. அந்த ஸ்டேஜில் நம்ம அறுவடை பண்ணி வச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.